வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக இன்னைக்கு நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சு முடிச்ச கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி பிரான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்ஐடி திருச்சி வந்து 2024-25க்கான ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பியூர்லி கிராஜுவேட்ஸு டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கானது. ஸோ கிராஜுவேட்ஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து 6 months to 1 year ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு படித்து முடிச்சு 3 வருஷத்துக்குள்ள BOAT அதாவது போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங், BOPT போர்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் இப்போ போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன வேகன்சி இப்போ வந்து என்ஐடி ட்ரிச்சியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ ஸ்டைபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்த கிராஜுவேஷன் நீங்கள் பிஎஸ்சி பிஏ ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு 7 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காமர்ஸ் கிராஜுவேஷனாக இருந்தால் பிகாம் அந்த மாதிரி காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் அவங்களுக்கு 3 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. லைப்ரரி சயின்ஸ் படித்தவங்களுக்கு 5 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களுக்கு 2 ஓப்பனிங். ஸோ கிராஜுவேஷனுக்கான ஓப்பனிங் இதோட முடிச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே 9,000 ஸ்டைபண்ட் பர் மந்த்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் 2 ஓப்பனிங், டிப்ளமோ இன் ட்ரிபிள்இக்கு 2 ஓப்பனிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 4 ஓப்பனிங், இசிஇக்கு 1, ஐசிஇக்கு 1, சிஎஸ்ஆர்சிஏ படிச்சிருந்தா 3. ஸோ இதுக்கு எல்லாமே 8,000 ஸ்டைபண்ட் பர் மந்த்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா https:// nats.education.gov.in இதுக்குள்ள இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டில் லிங்கை கிளிக் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். அப்ளிகேஷன் ஃபார்முக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பரும் வச்சுருக்கணும். இமெயில் ஐடி இல்லைன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளே போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுன்ற ஆப்ஷன் வந்து அங்கே இருக்கும். அதில் என்ஐடி ட்ரிச்சியை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வர்ற இந்த நான் சொன்ன இந்த வேகன்சிக்கு கீழே நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் முடிச்சிடுங்க. முடிச்சப்புறம் அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் வச்சு இதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி ஆல்ரெடி ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இன்டர்வியூ அப்போது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டியிருக்கும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை தவிர டீட்டெயிலாக படிக்கணும்னா அதுக்கு வெப்சைட் அட்ரஸ் வந்து www.nitt.edu இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இப்போ நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது தான் nats.education.gov.in இந்த லிங்க்குள்ளே நீங்கள் போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 30th January 2025. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் ஆயாச்சு. லாஸ்ட் டேட் வந்து 17th February 2025. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறவங்க எல்லாருக்குமே எந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் இல்லை, ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூவும் மாத்திரம்தான். ப்ளீஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.